அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் இந்து சமய அறநிலைத்துறையானது கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 முக்கியமான திருக்கோயில்கள், பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் புகழிமலை, அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் கரூர், அருள்மிகு ரவீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் குப்பச்சிப்பாளையம், அருள்மிகு விக்திரீஸ்வரர் திருக்கோயில் வெஞ்சமாங்கூடலூர் 4 திருக்கோயில்களுக்கும் சொந்தமான கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் நிலமானது கடந்த பல வருடங்களாக ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 25,000 கோடி மதிப்புள்ள இந்த நிலமானது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினால் மீண்டும் திருக்கோவிலுக்கே சொந்தமாக இருக்க வேண்டும், பட்டா வழங்குவதை நிறுத்தி வைத்திருந்தது. ஆனால் இன்றைய தினம் தவேக அரசானது எந்தவிதமான முன் யோசனையுமின்றி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சாதகமாக ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. திருக்கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்பவர்களுக்கு பட்டா செய்து தரக்கூடிய ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கின்றது. இது முழுக்க ஹிந்து விரோதம், திருக்கோயில்களுக்கு விரோதமான ஒரு செயலாகவே இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கமானது கருதுகிறது. அறநிலைத்துறை என்பதே கோயில் நிலங்களை பராமரிக்கவும் பாதுகாக்கவுமே ஏற்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அறநிலைத்துறைக்கே எந்த விதமான அதிகாரமும் இல்லாத நிலையிலே அரசானது தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இந்த ஆணையை வெளியிட்டிருக்கின்றது. உடனடியாக இந்த ஆணையை திரும்ப பெற வேண்டும். திருக்கோவில் நிலங்கள் திருக்கோவிலுக்கு மாத்திரமே சொந்தம். இந்த ஒரு சம்பவத்தினை ஆணையினை செயல்படுத்தினால் தமிழகம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான திருக்கோவில் நிலங்கள் பறிபோகக்கூடிய அபாய நிலை உள்ளன. மேலும் ஆதீனங்கள், ஆன்மீக நிறுவனங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் எளிதாக ஆக்கிரமிக்கப்பட்டு தனியார் வசம் போகக்கூடிய அபாயகரமான நிலை இருக்கின்றது. இது ஏதோ ஒரு நிலத்தை தனியாருக்கு பட்டா வழங்கக்கூடிய செயல் அல்ல, திருக்கோயில்களையே இழுத்து மூடக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்லும் என்று இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் எச்சரிக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் ஆலயங்களுடைய திருவிழாக்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், பூஜைகள் நடைபெற வேண்டும் என்பதற்காக, இடையறாது நடக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நிலத்தை கோவிலுக்கு இனாமாக கொடுத்துள்ளனர். ஆகவே கோவில் நிலத்தை எக்காரணத்தை கொண்டும் அரசோ அறநிலையத்துறையோ தனியாருக்கு பட்டா வழங்கக்கூடிய ஒரு அபாயகரமான முடிவை வாபஸ் பெற வேண்டும். வருங்காலத்தில் இதுபோன்ற எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது என்று இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கமானது கேட்டுக்கொள்கின்றது. மேலும் நீதிமன்றத்தை நாடி இந்த ஒரு அபாயகரமான ஆபத்தான அரசாணையை நம்முடைய இயக்கம் ஆலயங்களை பாதுகாப்பதற்காக முன்னெடுக்கும் என்று இந்த நேரத்திலே ஒரு எச்சரிக்கையாக கூறிக்கொண்டு, திருக்கோயில்கள் இருக்கும் வரைதான் நம்முடைய தர்மமும் நாடும் வாழும். அப்படிப்பட்ட திருக்கோயில்களையும் திருக்கோயில் நிலங்களையும் பாதுகாப்பது தனது தலையாள கடமை என்று இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் கருதுகிறது. ஆகவே மீண்டும் ஒரு முறை அந்த அரசுக்கு வேண்டுகோளும் எச்சரிக்கையும் விடுக்கின்றோம். உடனடியாக இந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும். ஆக்கிரமிப்பாளர்களுடைய பட்டா மாறுதல் முயற்சியை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆதிசேஷன், மாநில பொருளாளர், இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம்.